ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு செல்லுலார் பார்ட்டி அப்படின்ற கான்செப்டில் பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோஃபில்லும் பேசிக்கிறாங்க. என்னெல்லாம் பேசிப்பாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது பிளான்ட் செல்லையும் இருக்குது, அனிமல் செல்லையும் இருக்குது. ஓகேவா? குளோரோஃபில் அப்படின்றது வெறும் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதுதான் வந்துட்டு க்ரீன் கலர் பிக்மெண்ட்டை வந்து கொடுக்குது. குளோரோஃபில் அப்படிங்கிறது ஒரு க்ரீன் கலர் பிக்மெண்ட். அதனால தான் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது, அனிமல்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா தான் வந்துட்டு அந்த செல்லுலார் பார்ட்டிக்கு வந்துட்டு போகுது. அப்போ குளோரோஃபில்லை பார்க்குது. ஓகேவா? ஸோ இதுதான் குளோரோஃபில், இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. ஹே குளோரோஃபில், லுக்கிங் க்ரீன் அண்ட் வைப்ரண்ட் ஆஸ் ஆல்வேஸ். ஸோ நீ பார்க்குறதுக்கு க்ரீனாக வைப்ரண்ட்டாக எப்போ மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுது. உடனே குளோரோஃபில் சொல்லுது, தேங்க்ஸ் மைட்டோ, யூ ஆர் க்ளோயிங் வித் எனர்ஜி, மஸ்ட் பி ஆல் தட் ஏடிபி யூ ஆர் ப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்லுது. பேசிக்காக மைட்டோகாண்ட்ரியோட வேலை என்ன அப்படின்னா, ஏடிபி அப்படின்ற ஒரு விஷயத்தை சிந்தசிஸ் பண்ணும். இதை வந்துட்டு பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு லைக் எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம வந்துட்டு எனர்ஜியாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவும் நமக்கு வந்து எனர்ஜி தந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்று குளோரோஃபில் சொல்லுது, பார்த்து நீயும் வந்துட்டு எனர்ஜியில் அப்படியே மின்றியே, ஸோ கண்டிப்பாக நீ ப்ரொடியூஸ் பண்ணுற ஏடிபினால தானே அப்படின்னு கேட்குது. உடனே மைட்டோகாண்ட்ரியா, யூ நோ இட், உனக்கு தெரியுமா, நான் தான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஆஃப்டர் ஆல் ஏடிபி இஸ் மை கேம். அதாவது அந்த ஏடிபி அப்படிங்கிறது எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லைக் இப்போ நம்ம எப்படி காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம், அதே மாதிரி அந்த அந்த ஒரு கரன்சியை வந்துட்டு லைக் பிரேக் பண்ணும்போது அது வந்து எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் ஆல் ஏடிபி இஸ் மை கேம் அப்படின்னு சொல்லுது. உன்னோட ஃபோட்டோசிந்தசிஸ் பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைட்டோகாண்ட்ரியா கேட்குது. அதுக்கு குளோரோஃபில் சொல்லுது, எப்போவுமே பிஸிப்பா, நான் வந்துட்டு சன்லைட்டை குளுக்கோஸாக மாற்றுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. ஒரு ஒரு 1 மினிட் சன்லைட்டாக இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து அது சுகராக மாறிடுது. ஸோ பேசிக்காக குளோரோஃபில்லோட வேலை என்ன அப்படின்னா, லீவ்ஸ்க்கு வந்து க்ரீன் கலர் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற சன்லைட்டை பிடிச்சி அதை வந்துட்டு சுகராக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? அப்போ மைட்டோகாண்ட்ரியா சொல்லுது, நீ வந்து சன்லைட்டை சுகராக மாற்றுற, நான் வந்துட்டு சுகரை ஏடிபியாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜியாக மாற்றுற அந்த ஒரு கரன்சி நம்ம ஏடிபி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ டர்ன் சுகர் இன்ட்டு ஏடிபி. நம்ம வந்துட்டு ஒரு டேக் டீம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே குளோரோஃபில் சொல்லுது, எக்ஸாக்ட்லி, நான் மட்டும் சன்னோட எனர்ஜியை கேப்சர் பண்ணல அப்படின்னா உன்னால் வந்துட்டு குளுக்கோஸாகவே மாற்ற முடியாது. யூ வுடன்ட் ஹாவ் த அதாவது உனக்கு வந்து குளுக்கோஸே இருக்காது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் சுகர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா குளுக்கோஸ் தான். ஸோ குளோரோஃபில் என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை வந்து சுகராக மாற்றுதுன்னு சொல்கிறாங்கல்ல. சுகர்னால் என்னது? குளுக்கோஸு. ஸோ இந்த குளுக்கோஸு தான் வந்துட்டு அதை ஏடிபியாக சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? இது நம்ம வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குளோரோஃபில் சொல்லுது. மைட்டோகாண்ட்ரியா, அப்சல்யூட்லி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, பை த வே நான் கேள்விப்பட்டேன் நீ வந்துட்டு உன்னோட லைட் அப்சர்ப்ஷன் ஸ்கில்லெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கியாமே அப்படின்னு சொல்லுது மைட்டோகாண்ட்ரியா. அதுக்கு குளோரோஃபில் வந்து, ஆமாப்பா, நான் வந்துட்டு நான் வந்துட்டு டியூன் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா என்னோடய பிக்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ரெட் அண்ட் ப்ளூ வேவ் லென்த்தை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. நான் நிறைய லைட் பிடிச்சேன் அப்படின்னா என்னால் நிறைய எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உடனே மைட்டோகாண்ட்ரியா சொல்லுது, இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூட வந்துட்டு என்னோடய கிறிஸ்டே, அதாவது மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற ஒரு பார்ட்டு, அதை நான் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்டிமைஸ் அப்படின்னா என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம், டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு ப்ராஃபிட் மாதிரி சொல்கிறதுனால இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். என்னோடய சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய சர்ஃபேஸ் ஏரியா நிறையா இருந்துச்சுன்னா என்னால் நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லுது. ஸோ உடனே குளோரோஃபில் சொல்லுது, இமேஜின் ஹவு மச் மோர் எஃபிஷியன்ட் செல்ஸ் குட் பிகம் வித் அவர் கம்பைன்ட் எக்ஸ்பர்டைஸ். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கனால செல்ஸ் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு குளோரோஃபில் சொல்லுது. மைட்டோகாண்ட்ரியா ஒரு கிளாஸை ரைஸ் பண்ணிவிட்டு, மே அவர் ப்ராசஸ் கீப் செல்ஸ் அலைவ் அண்ட் கிக்கிங். ஸோ நம்மளோட ப்ராசஸ் மூலிமா செல்ஸ் எப்போவுமே உயிரோடையும் எப்போவுமே ஒரு எனர்ஜியோடையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை ரைஸ் பண்ணுது.
உடனே குளோரோஃபில்லும் இன்னொரு கிளாஸை ரைஸ் பண்ணி சியர்ஸ் டு தட் மைட்டோ, லெட்ஸ் கீப் தோஸ் செல் பவர்ட் அப் அண்ட் க்ரோயிங். நம்மளோட செல்ஸ் எல்லாம் வந்துட்டு பவர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா வளர வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், வித்தவுட் அஸ் லைஃப் ஆஸ் வி நோ இட் வுடன்ட் பி ஸோ எனர்ஜெட்டிக். நம்ம மட்டும் இல்லைன்னா லைஃபுங்கிற ஒரு விஷயத்தில் எனர்ஜெட்டிக்கே இருக்காது, யாராலுமே எனர்ஜியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மைட்டோகாண்ட்ரியா சொல்லுது. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோஃபில்லும் அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி குட்டி ஸ்டோரிஸை வந்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அவங்கள எப்படி எனர்ஜியாக எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு தன்னோட செல்ஸை வச்சுக்கிறதுன்னு டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. டுகெதர் தே வேர் லைஃப் அண்ட் எனர்ஜி ஆஃப் த செல்லுலார் பார்ட்டியோட எனர்ஜின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குளோரோஃபில்லும் மைட்டோகாண்ட்ரியாவும் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.